எங்களுடைய இது நீண்ட நாள் கனவு. அந்த கனவு வந்து இன்றைக்கி வந்து நிறைவேறதுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். அப்போ நான் கண் கலங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த ஒரு தருணம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாட்டு போடுங்க. மணமகனே மணமகளே வா வா, வலது காலை எடுத்து வச்சு வா வா. எனது சகோதரிக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லற வாழ்வு நடக்கும்பொழுது நான் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏதும் அறியாத நிலையில் ஒரு பார்வையாளனாக வந்து கலந்து கொண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு வந்து திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு உடனடியாக பள்ளிக்கு திரும்பிவிட்டேன். ஆனால் இன்று 50 ஆண்டுகள் கழித்து அந்த பொன் விழா ஆண்டினை கொண்டாடும்போது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒவ்வொருவர் வாழ்விலும் நமது வாழ்வில் கிடைத்தாலும் சரி, பிறர் வாழ்வில் கிடைத்தாலும் சரி, அந்நிகழ்வினை போற்றுவதோடு பங்கெடுப்பதோடு அவர்களோடு நாம் சேர்ந்து மகிழ்ந்து நம் வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். எங்கள் நாத்தனாருக்கு இது 50வது கல்யாண நாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை கொண்டாடினது நாங்கள் எடுத்து செய்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பிள்ளைங்களும் நல்லா எடுத்து செய்தாங்க. வாழ்த்துக்கள். நீடுள்ளி வாழ்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடக்கிறது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அதை நான் பார்க்குறது 50 வருஷம். அந்த 50 வருஷம் கடந்து இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு செஞ்சது எல்லாமே கடவுள் ஆசீர்வாதம் தான். மாதாவோட கருணை, இறைவனின் ஆசீர்வாதம், புனிதர்களுடைய பரிந்துரை, இதுதான் எங்களுக்கு கிடைச்சது. மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப வாழ்நாளில் ஒரு எதிர்பார்க்கக்கூடியாத ஒரு மகிழ்ச்சி. நம்ம இந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா, நம்மளால் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம், எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கொடுத்த அவங்க பெற்றோருடைய ஆசீர்வாதமும் எங்களோட இணைந்து இருக்கட்டும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லலாம் தான் எவ்வளோ சொல்லலாம். எங்கள் அக்கா என் தம்பியோட என் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம். எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒன்று சொல்லணும், ஐ லவ் யூ அம்மா அப்பா. இந்த 50th ஆனிவர்சரி எனக்கு, என் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ எங்கள் அப்பா எப்படின்னா ரொம்ப சாஃப்ட், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு பெரிய அக்கேஷனாக எங்கள் லைஃப் லாங் இருக்க போகுது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த ரிங் மாற்றிக்கிற அந்த தருணம் வந்து என்னுடைய மேரேஜே எனக்கு ஞாபகம் வர அளவுக்கு இருந்தது. எங்கள் அம்மா எனக்கு மேரேஜ் ஆகையில் கண் கலங்கினாங்க. இப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும்
50th ஆனிவர்சரி ரிங் மாத்தையில் நான் ரொம்ப சந்தோஷம். அதாவது இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லணும். திருமண பொன்விழா காணும் தம்பதிகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்களை ஆரோக்கியசாமி, திருமதி அற்புதமேரி, இவங்க 2 பேரும் நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். இறைவனுக்கு நன்றி கூறியவும் வாழ்ந்து முயற்சி செய்வோம். அதற்கேற்ற திருப்பணிகளை ஜெபிப்போம். ஆமென். எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம், அதாவது விவரம் தெரியும், ரொம்ப தெரியாது. அந்த மாதிரி இருந்தது. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்குது. மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் எங்களுக்கு ரொம்ப தருது. மச்சான் வந்து எங்களோட அத்தை பையன்தான். அதனால எங்கள் குடும்பத்தோட எங்களுக்கு வந்து தகப்பனும் தாய் மாதிரி ஆகும். கடவுள் வந்து இப்போ 50 ஆண்டை கடந்து 2 பேரையும் ஆரோக்கியமாக இந்த அளவு ஆசீர்வதித்து வச்சதுக்கு இறைவனுக்கு முதல்ல ரொம்ப நன்றியை சொல்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் அக்கா, மச்சான். எங்கள் அம்மா அப்பாவுடைய கல்யாணம் வந்து 1974 நடந்தது. 74 நடந்ததுனால வந்து அந்த டேட்லேயே வந்து ஒரு 50வது விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய 40வது திருமண நாள் அன்னைக்கு வந்து நான் வந்து முடிவு பண்ணேன். 50வது வந்து ஒன்று சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பல தடவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் போய் திருப்பியும் வந்து அதை கடவுள் தான் வந்து முழு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதில் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி நிறையா நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டது வந்து எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. இது வந்து ஒரு கனவு நினைவான நாள். இன்றைக்கி நடந்தது வந்து எங்கள் அப்பா எங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து 2000 பேரை கூப்பிட்டு மிக பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக எங்களால் பண்ண முடியல. ஆனால் நாங்களும் வந்து ஒரு சிலரை எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இது நாங்கள் பண்ணுறதுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அது நடந்தது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். இது வந்து எங்களோட குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமான இருக்க ஒரு நாள். ஸோ இந்த குடும்பம் எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராமல் பிள்ளைகளை வளர்த்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களை வளர்த்து ஆளாக்கிறது வந்து பெரிய விஷயம். எங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்த வரம் என்னுடைய பெற்றோர். அவங்க வந்து இன்னும் நீரோட காலம் வாழ்ந்து பல பேரை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கடவுள்கிட்ட வேண்டுதல். நன்றி. அத்தை, மாமா, நீங்கள் இன்னும் ரொம்ப வருஷம் நல்லா உடல் சுகத்தோட நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. திருமண நல்வாழ்த்துக்கள். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பொன்விழா வாழ்த்துக்கள். 50ஆம் ஆண்டு என் கோவிலுக்கும் என் சாமிக்கும். கங்க்ராட்ஸ் அப்பா, அம்மா.